தூங்குறா? நைட்டு பூரா இங்கே தான் தூங்குனாளா? அரண்மனை மாதிரி இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, இதில் இவளுக்கு தூங்குறதுக்கு இடமே இல்லையா? அம்மா பார்த்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ரூமில் கூட படுக்க வைக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நான் தான் அவளைய ரூமில் படுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இருந்தாலும் இப்படி நைட்டு பூரா இங்கே வெளியிலே தூங்குறத பார்க்கும்போது மனசுக்கு என்னமோ கஷ்டமாக தான் இருக்குது. பேசாமல் எழுப்பி ரூமில் போய் படுன்னு சொல்லுவோமா? வேணாம் வேணாம், நம்ம மட்டும் அப்படி சொன்னோம், இவள் அதோட அவளை தான் இங்கே இருக்கிறதுக்கு டேரா போட்டுருவா. கொஞ்சம் கூட இவள்கிட்ட சிரித்து பேசிடவே கூடாது. ஆனால் தூங்கும் போதும் கூட அழகாக தான் இருக்கா. சிரிச்சு என் மனசு ஏன் இப்படி மாறுது? இவகிட்ட பேசும்போது பார்த்து தான் பேசணும், கொஞ்சம் சிரித்து பேசணும். அவ்வளோதான் நம்ம மனசில் இருக்கோம்னு ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிருவா. இவட்ட கொஞ்சம் டெரராக தான் இருக்கணும். இன்னைக்கு நைட்லேருந்து அவளை நம்ம ரூம்லேயே தூங்க சொல்லுவோம். ரூமில் தூங்குறனால என்ன வரப்போகுது? ஏய் கமலி, சொல்லுங்க சஞ்சய். நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்குனியா? ஏன் அம்மா ரூமில் போய் படுக்க மாட்டியா? இல்லைப்பா, அவங்க நான் வரல நினச்சி தாப்பால் போட்டு தூங்கிட்டாங்க போல. நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு போய் தூங்கலான்னு பார்த்தேன், அவங்க அதுக்குள்ளே தூங்கிட்டாங்க. சரி மறுபடியும் என்ன கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணணுன்னு தான் இங்கேயே படுத்துட்டேன். ஏன் அம்மா திறக்கலைன்னா நம்ம ரூமுக்கு வர மாட்டியா? என்ன சஞ்சய் சொல்கிறீங்க? நம்ம ரூமா? ஓஹோ, தெரியாதனமா மொய விட்டுட்டேனே. இல்லை, நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னா, இப்போ நீயும் நானும் தானே இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம ரூம்னு சொன்னேன். நீ பாட்டுக்க ஏதேதோ கணக்கு போட்டுக்காத, ஏதோ வாய் தவறி வந்துருச்சு. சரியா? நைட்லேருந்து என்னோட ரூம்ல நீ படுத்துக்க. இல்லை சஞ்சய், உங்களுக்கு தான் நான் உங்கள் கூட படுத்தா பிடிக்காதே. இல்லை பரவாயில்ல, நான் கண்ட்ரோலாக தான் இருப்பேன். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நான் என்னோட ரூம்லே நைட்லேருந்து படுத்துக்க. இப்போ போய் உள்ளே படு, யாரும் பார்த்தா ஏதாச்சும் நினைக்க போகிறாங்க. சரி சஞ்சய். திடீர்னு நல்லா பேசுகிறேன், திடீர்னு திட்டுறேன். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. இவன் ஒரு டைப் அவள் இருக்கு, இவன் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக நம்ம கோர்ஸ் போகணுமோ என்னமோ. இந்த மாதிரி கோர்ஸ் எங்கேயாச்சும் கற்றுக் கொடுக்குறான்னு தெரிஞ்சா உடனே போய் ஜாயின் பண்ணிடலாம். யாரு கற்றுக் கொடுக்க போறா? நம்மளே ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும் போல. என்ன கமலி, என்னமோ கிளாஸ் போகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க? என்ன கிளாஸ்ன்னு சொன்னால் நானே சேர்த்து விடுவேல்ல. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான். காலேஜ் என்ன எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமன்னு. வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க. சரி சரி, என்ன பொண்ணும் நல்லா 8 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. நீ நான் என்னதே பண்ணுவியோ தெரியல. தூங்கு, நான் கிளம்புறேன். பரவாயில்ல, இன்னைக்கு திட்டல. இன்னைக்கு பொழுது நல்லா தான் விடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்ன விலை இன்னும் காணோம்? இங்கே தானே வருவா, கிளாஸுக்கும் வரல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லை, மெசேஜுக்கும் ரிப்ளை இல்லை. என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. என்னை ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு கேட்டுரு என்ன ஏதுன்னு. 2 நாள் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறியா? இன்னைக்கு வசமாக மாட்டினேன். அத்தாடி, என்ன இவன் நிற்கிறேன்? 2 நாள் என்னன்னோ தப்பிச்சு போயிட்டோம். நம்மளை தேடி தேடி பார்த்தேன், ஒளிஞ்சு போயிட்டேன். இன்னைக்கு வசமாக மாட்டிக்கிட்டேனே. நம்மளை பார்க்குறதுக்கு தான் நிற்கிறானோ. இப்போ எப்படி பேசாமல் போகிறது? அவன் வேற நம்மளை பார்த்துட்டானே. சரி போய் பேசுவோம். கௌதம், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன கௌதம் அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, 2 நாளாக மேடம் என்கிட்ட பேசவும் இல்லை, கிளாஸுக்கும் வரல. காலேஜுக்கு வந்தவாள் அப்படியே எனக்கு தெரியாமலே எஸ்கேப் ஆகி போயிருங்க போல். 2 நாளாக நானும் பார்த்துட்டு இன்னைக்கு தான் மேடத்தை பிடிக்கலான்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என்னை பார்த்தோன்னே ஓட தானே பார்த்தேன், நான் பார்க்கவும் நல்ல பிள்ளை மாதிரி வந்து பேசுகிறேன். பயப்புள்ள கண்டுபிடிச்சிருச்சா? இல்லை கௌதம், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இனிமே கிளாஸுக்கு வரலண்ணா. வீட்டில் அக்கா இல்லாமல் இருக்கும், அம்மா வேலை சொல்கிறாங்களா, அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அதனால நான் சீக்கிரமே போயிடுறது. உன்னை பார்க்க நேரம் இல்லைப்பா. ஓ அப்படியா? நம்பிட்டேன். நீ நல்லா வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். என்னை அவாய்ட் பண்ணுற, அதுக்கு தானே திவ்யா அப்படி பண்ணுற. இல்லை கௌதம், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் எதுக்கு அவாய்ட் பண்ண போகிறேன்? எனக்கு கிளாஸ்க்கு வர பிடிக்கல, அதனால நான் வரல, அவ்வளோதான். இல்லை திவ்யா, வேற ஏதோ ரீசன் இருக்கு, ஒழுங்கா என்னன்னு சொல்லிடு. வேறெல்லாம் ஒரு ரீசன் இல்லை, இதுதான் ரீசன். அதோடையும் வேற ரீசன் இருந்தாலும் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? நான் கிளாஸ்க்கு வரல, பிடிச்சிருந்துச்சு வந்தேன், இப்போ பிடிக்கல, அதனால நான் வரல. உங்ககிட்டலாம் எதுக்கு நான் சொல்லணும்? என்ன திவ்யா அப்படி பேசுற? உனக்காக தானே நான் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். எனக்காகவா? நான் உங்களை ஜாயின் பண்ண சொன்னேன்? நான் ஜாயின் பண்ணேன், நீங்க எனக்காக ஜாயின் பண்ணா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. நான் இனி கிளாஸ்க்கு வர மாட்டேன். சும்மா இந்த மாதிரி வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காதீங்க, பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க.
திவ்யா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னைய அவாய்ட் பண்றியா? அப்படியே வச்சுக்கோங்க. என்ன திவ்யா நான் கேட்குறேன் இவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்ற? உனக்கு என்னைய பிடிக்காதா? பிடிக்குமே, எல்லாருமே இந்த உலகத்துல எனக்கு பிடிக்கும். அவ்வளவா யாரையும் நான் வெறுக்க மாட்டேன், எல்லாரையும் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களையும் எனக்கு பிடிக்கும். திவ்யா நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ விளையாண்டுட்டு இருக்காத. என்னப்பா, நானும் சீரியஸா தான்ப்பா சொல்றேன். எல்லாரையும் இப்படி பிடிக்குமோ அதே மாதிரிதான் உங்களையும் பிடிக்கும். அப்போ உன் மனசுல எதுவுமே இல்லையா? மனசுலயா? என் மனசுல என்ன இருக்க போகுது? இங்க பார் திவ்யா, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் உன்னைய லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நீ கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கூட உன்னோட வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ திடீர்னு அவாய்ட் பண்ணா எப்படி? நானே கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் நீ இப்போ பேசுகிற பார்த்தா இப்போவே சொல்லி ஆகணும் போல. இதைத்தானே இவன் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இவன் இப்படி பட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்றது? என்ன திவ்யா யோசிக்கிற? உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரியும், ஆனால் நீ இல்லைன்னு தான் போய் சொல்லுவேன். உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு, தெரியும். கௌதம், சும்மா போட்டு ஏதாச்சும் இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. லவ் கிவ்னு நம்ம பழகி எப்படி எவ்வளோ நாள் இருக்கும்? கிட்டத்தட்ட 1 மாதம் இருக்குமா? அதுவே இருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ள லவ்வா என்ன? கண்டதும் காதலா? அது மேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. முக்கியமாக எனக்கு லவ் மேலே நம்பிக்கையே இல்லை. எங்கள் அம்மா பார்க்குற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். சும்மா அப்படி சுற்றிக்க தெரியாதியே. நான் இன்னைக்கு கிளாஸ்க்கு வர மாட்டேன். இந்த மாதிரி பேசுகிற வெளியும் வச்சுக்காதீங்க. ஏற்கனவே எங்கள் அக்கா பண்ணதுக்கே எங்கள் அம்மா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதை நினச்சி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிற பார்த்தா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ வேதனைப்படுவாங்க. இப்போ என்ன திவ்யா, அத்தை தானே உனக்கு பிரச்சனை? அவங்க கிட்ட நான் பேசுறேன், அம்மா கூட்டிட்டு வந்து நான் பேசுறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. இல்லை கௌதம், வேணாம், நான் வரேன். மறுபடியும் இந்த மாதிரி நின்று பேசாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. திவ்யா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மனசுல வேற ஏதோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. உன் மனசுல நான் இருக்கேன்னு தெரியும், தெரிஞ்சு எதுக்கு இப்படி இல்லாத மாதிரியே நீ நடிக்கிற? உன்னையவே நீ ஏமாத்திக்கிறியா? கௌதம், சும்மா நீனா உன்னை கற்பனை பண்ணிக்காத. என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என் மனசுல நிறுத்தது என் அம்மா, அக்கா, அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. யாரும் வரவே முடியாது. ஃபியூச்சர்ல என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா பார்ப்பாங்கல்ல, அவங்க வருவாங்க. அவ்வளோதான். சரியா? நான் வரேன். இவ எதுக்கு திடீர்னு பண்றா? இவ்வளவு நாள் நல்லா தானே பேசினா, நல்லா தான் சிரிச்சு பேசினா. திடீர்னு என்னாச்சு? ஒருவேளை நம்ம தான் சஞ்சயோட தம்பின்னு தெரிஞ்சு போச்சா? இருக்காது, தெரிய வாய்ப்பு இல்லையே. அப்படி தெரிஞ்சிருந்தா நேரம் என்கிட்டயே வந்து கேட்டிருப்பாளே, எதுக்கு என்கிட்ட போய் சொன்னேன்னு. அதுவும் இல்லை. இப்போ வேற என்னவா இருக்கும்? எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு அவன் மனசுல இருக்கிறத மூடி வச்சுக்கிட்டு இருக்கா. எவ்வளோ நாள் திவ்யா நீ மனசில் உள்ளதை அப்படியே மறைச்சு வைக்க முடியும்? அப்படியே மறைச்சு வச்சாலும் நான் விட்டுருவேனா? உன்னை விட மாட்டேன். உன் மனசில் இருக்கத நான் வெளியில் கொண்டு வரேன். நீ என்ன வந்து சொல்லுவேன், கௌதம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படி சொல்ல வைக்கிறேன். ஹே பிரியா, இங்கே ஆஃபீஸில் என்ன பண்ணுற நீ? மதி, நீங்கள் எப்படி இங்கே? என்ன கேள்வி இது? இது ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் தான், உன்னோட ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் கூட. என்ன சொல்கிறீங்க? சஞ்சய் ஆஃபீஸா? ஆமாம், நீ என்ன இவ்வளோ தூரம்? ஓ, கமலியை பார்க்க வந்தியா? அவங்க சிஸ்டர் வீட்டில இருப்பாங்க. இல்லை மதி, இங்கே வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது உங்கள் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்னா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்காது. என் ஃப்ரெண்டையே இங்கே கொடுமைப்படுத்துறாரு. இதில் அவரோட ஃப்ரெண்டு எனக்கெல்லாம் வேலை தருவாரா? ஏங்க என்னங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம். இப்போ போய் வேற யாரோ மாதிரி பேசுறீங்க. கண்டிப்பாக இந்த வேலை உங்களுக்கு தான். ஆமாடா, சொல்லுவேன். ஏன்னா இது அப்பனோட ஆஃபீஸ் தானே. ஹரிணி, நீ எப்போ வந்த? வேலையை தார வாத்து கொடுத்தியே, அப்போவே வந்துட்டேன். இந்த வேக்கண்ட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு வேணும். அவள்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேன். அவள் கொஞ்சம் லேட்டாக தான் வருவா, டைமுக்குலாம் வர மாட்டா. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து விடு. கண்டவளுக்குலாம் இந்த வேலையை கொடுக்காத. இல்லை ஹரிணி, பிரியா நல்லா படிச்சிருக்கா, ரெஸ்யூம் எல்லாம் பார்த்தேன், நல்லா குவாலிஃபிகேஷன். உன்னோட ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே அனுப்ப சொல்லு. இவங்கள விட இவங்க பெட்டராக இருந்தால் வேணா வேலை போட்டு கொடுக்கலாம். என்னோட ஃப்ரெண்டுக்கு நீ ரெஸ்யூம் கேட்பியா? மாமா கிட்ட சொன்னா உனக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. முதல்ல வேலையை எடுக்கிறதுக்கும் தூக்குறதுக்கும் உனக்கு யார் ரைஸ் கொடுத்தது, யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ இந்த கம்பெனியில் வேலை தானே பார்க்குற. இந்த கம்பெனி ஒன்றும் உனக்கு சொந்தம் இல்லையே. 1000 தடவை சொல்லிட்டேன், சும்மா ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காதேன்னு.
மதி பரவாயில்ல விடுங்க. அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. நான் வேறு கம்பெனியில் ட்ரை பண்ணிக்கிறேன். இல்லை பிரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சஞ்சய் கிட்ட பேசுகிறேன். சஞ்சய் கிட்ட நீங்க என்ன பேச போறீங்க? எனக்கு பேச தெரியும். மாமா கிட்டயும் சஞ்சய் கிட்டயும் நான் பேசிக்கிறேன். ஏன்னா இது எங்களோட ஃபேமிலி சம்பந்தப்பட்டது. நான் யாருக்கு சொல்றேனோ அவங்களுக்கு தான் சஞ்சய் வேலை போட்டு கொடுப்பாரு. இல்லை ஹரிணி, பிரியா நல்லா படித்த பொண்ணு. நீ ரெஸ்யூம் வேணா அனுப்ப சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சஞ்சய் கிட்ட சொன்னாலும் அவன் இதை தான் சொல்லுவேன். என்ன ஒரே திமிர் பேச்சா இருக்கு? சஞ்சய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னை விட்டுட்டு அப்படின்னா எப்படி இருந்தாலும் சஞ்சய் எனக்கு தான், சரியா? சஞ்சய் நான் சொல்றத கண்டிப்பா கேட்பேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு நீ ரெஸ்யூம் கேட்குறியா? என்னோட ஃப்ரெண்டு என்ன படிச்சிருக்கான்னா நீ பார்க்கக்கூடாது. என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுனா கொடுக்கணும். இங்கே என்ன பிரச்சனை? சுத்தம் இவன் நேரம் வந்துட்டானா? சும்மாவே கமலியை கண்டா ஆகாது. இதில் அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் சொன்னா சுத்தமா வேலை அப்படிதான், அதோ கதி தான். பேசாம அடுத்த ஆஃபீஸை பார்த்து கிளம்ப வேண்டியதான். நமக்குன்னு நேரமா? என்ன கேட்டுட்டே இருக்கேன். சஞ்சய் வந்துட்டியா? நீ இல்லாத நேரத்துலலாம் இந்த ஆஃபீஸில் என்னென்ன நடக்குதுன்னு பாரு. நான் நிற்கிறாளே இவ யாருன்னு தெரியுமா? உன் வாழ்க்கையே கெடுத்தாளே கமலி, அவளோட ஃப்ரெண்டு. அவளுக்கு உன் ஃப்ரெண்டு வேலை போட்டு கொடுக்குறானா? என்னன்னு கேளு. என்னடா மதி நடக்குதுங்க? மச்சான், சிஸ்டரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கான நான் வேலை கொடுக்கல. ரெஸ்யூமை நீனும் பாரு, பிடிச்சிருந்தா வேலை கொடு, இல்லைன்னா விடு. அதை விட்டுட்டு ஹரிணி வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுன்னு கேட்குறா. ரெஸ்யூம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறது? சஞ்சய் மாமா நீங்களே சொல்லுங்க, யாரை வேலைக்கு வைக்கணும் யாரை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு நமக்கு தானே தெரியும். நமக்கு தெரிஞ்சவங்கள நம்ம வேலைக்கு வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட ஃப்ரெண்டும் நல்லா படித்தவ தான், நல்ல வேலையெல்லாம் பார்ப்பா. அவளுக்கு வேலை போட்டு கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா. ஆனால் நான் இன்டர்வியூ சொன்னது 10 மணி ஆச்சு, இப்போவே 10:30 ஆயிடுச்சு. இன்டர்வியூ 10 மணினா 9:30க்கெல்லாம் இங்கே இருக்கணும். உன் ஃப்ரெண்டு எங்க? என்ன சஞ்சய் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், கரெக்ட் டயத்துக்கு வரணும்னு சொல்கிறேன், ரெஸ்யூம் கொண்டு வரணும்னு சொல்கிறேன். என்ன நீ என்கிட்டயே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறியா? இங்கே பாரு ஹரிணி, ஆஃபீஸ் விஷயத்தில் நீ தலையிடாத. வீட்டில் நீ தலையிடுறேன்னா அப்பா ஏதாவது சொல்கிறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன். அதே வந்து இங்கே ஆஃபீஸ்லேயும் காட்டிக்கிட்டு இருந்த பல்ல உடச்சிடுவேன். உன்னை யார் முதல்ல இங்கே வர சொல்கிறது? இங்கே என்ன முடிவு எடுக்கணும்னு மதிக்கு தெரியும். அவள் எடுத்தா நல்ல முடிவாக தான் எடுப்பேன். மதி நீ பாரு, உனக்கு தெரியும்ல, நீ பார்த்து எதாக இருந்தாலும் பண்ணு. என்ன மேடம், சஞ்சய் சொல்லிட்டாருல, கிளம்ப வேண்டியதானே? எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை பார்க்குற உன் முன்னாடி என்னை இந்த சஞ்சய் அசிங்கப்படுத்திட்டான்ல. இருக்கட்டும், வீட்டில் போய் மாமா கிட்ட சொல்கிறேன். ஓ போ, சொல்லு போ, நீ எங்கே வேணா சொல்லு. சரி பிரியா, நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மதி. இருந்தாலும் ஹரிணி அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்களா? அதெல்லாம் அவள் ஒன்றும் பண்ண மாட்டா, சஞ்சய் இருக்கேன்ல. உங்கள் ஃப்ரெண்டு நல்லவரா இல்லை கிட்டவரா? ஒரு டைம் நல்லா பேசுகிறாரு, ஒவ்வொரு டைம் சிடுமூஞ்சி கணக்காக பேசுகிறாரு. அவரை புரிஞ்சிக்கவே முடியலையே. அவன் நல்லவன் தான், சில நேரம் கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் பண்ணுவேன். ஏன் கமலி சொன்னாலா? ஆமாம். கொஞ்சம் நல்ல எல்லாம் சரியாயிரும், சரியா? சரி, நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. சரி மதி, ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம். சரி நான் வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. இனி டெய்லி பார்க்க தானே போகிறோம். சரி, வீட்லேயும் நமக்கு மரியாதை இல்லை, இங்கே வந்தாலும் இங்கேயும் மரியாதை இல்லை. இந்த சஞ்சய் நமக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். நான் சொந்தக்கார தானே, நான் சொல்கிறதானே அவன் கேட்கணும். ஆனால் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்குறேன். எல்லாம் என் நேரம். எங்கே போனாலும் அசிங்கப்படணுன்னே இருக்கு போல். முதல்ல இதை போய் மாமா கிட்ட சொல்கிறேன்.